நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னமா தேவசேனா, நீங்க வந்தாவே அந்த இடமே அப்படியே சும்மா களைகட்டும், அந்த பிரச்சனைக்கே ஒரு சால்வ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று யாரும் சொல்லலைங்க. தேவசேனான்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் வேற மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு விட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த வேகத்திலே எங்களுக்கு தெரியும் விஜய் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவாருன்னு. ஆனால் விஜய் வெளியே கொண்டு வர்றது என்னோட நோக்கம் ஃபர்ஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை கஷ்டப்படுத்தி, மல்லியை அவமானப்படுத்தி ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தா அவள் யாரு என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஊர் என்ன, வரலாறு என்ன, பொட்டுலேருந்து எல்லாத்தையும் அழகாக மனோகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மனோகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சதும் அதில் ஒரு சின்ன குழு கிடைக்குது. இவங்க தம்பி இறந்துட்டாங்க, இவர் வந்து தம்பி உனக்கு நல்லா தெரியும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஐயோ தினேஷா, இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அவர் இறந்ததுக்கான காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து குத்த சொல்கிறாங்க. தேவசேனா என்ன சொல்கிறீங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, சம்மந்தம் இல்லை, ஆனால் அவனோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையிலேருந்து நீ பாதியில் வந்துட்டல, அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவனே தான் அனுப்புனா, இருந்தாலும் அந்த அவமானம் தாங்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிட்டான். அந்த கோவத்தில் தான் இன்னும் அவள் எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டாக எல்லா தாக்கும் போய் 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 எல்லா தாலையும் அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் அப்படியே தேடிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, நமக்கு பதவி எதனா இருந்தால் மட்டும்தான் நம்ம எதனா ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஜாயின் பண்ணி இப்போ இந்த தமிழ்நாடுக்குள்ளவே ஒவ்வொரு கிராமமாக அப்படியே சும்மா விசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கரெக்டாக நீ இப்போ சென்னையில் இருக்கின்ற விஷயம் எப்படியோ காத்து வாக்கில் தெரிய வந்திருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அவர் வந்துக்கிறதே. அது மட்டும் இல்லாமல் இந்த பழியை யூஸ் பண்ணி இந்த பழியை அவாண்டமாக உன் மேலே போட்டு உன்னை ஒரேடியாக ஜெயிலில் தள்ளணும். அதுதான் அவளோட குறிக்கோளே. அவளை பொறுத்த வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை நாசனமாக போகணும், உன்னை ஜெயிலில் தள்ளி களி தின்ன வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கா. அவங்களோட தம்பி தான் உங்க உலகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட தம்பி இறந்ததுக்கு காரணம் நீன்ற ஒரு தவறான புரிதலை தான் உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் சுற்றின்னு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஐயோ அந்த தப்புக்கு எதுவுமே நான் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க மல்லி. நீ சொல்கிறது எதுவுமே மல்லி அவங்களுக்கு புரியாது, ஏன்னா நீ பண்ண தவறு அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அந்த தவறை என்றைக்குமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் இதை விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு உதவியாக இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் விஜயோட ஃப்ரெண்டு அவரை வர வச்சு அவர் மூலிமா இதை வந்து கேஸை ஹேண்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உன் மேலே இருக்கிற பகையினால தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்த கேஸை வந்து இவருக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாமீன் போயிட்டு நம்ம ஆல்ரெடி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜ் அம்மா பார்த்துட்டு சரி ஓகே அவங்கள நான் விசாரிக்கிறேன், ஆனால் அவங்க நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கிற போது அவங்க நிறைய தவளை வந்து பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணுறன்ற பேரில் சால்வ் பண்ணாமல் அதை அப்படியே பிரச்சனையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. ஓஹோ அப்படிப்பட்டவங்களா இவங்க, இப்படிப்பட்டவங்களாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் உண்மை எல்லாமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரணை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ண போகிற போது யார் மேலே கையை வைக்கிறீங்க, கையை வச்சா என்ன பண்ணவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஐயோ மேடம், இந்த கோவப்படுறது, உருட்டுறது, மிரட்டுறது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாதுனால மோசமான ஆள், முக்கியமான ஆள், அடித்து ஓட விட்டுருமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தீபிகா உடனே போய் அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் யாருக்கிட்ட சவுண்ட் விட்டுனுக்கிறேன், நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துக்கிறேன் தெரியுமா, எல்லாரும் இதே மாதிரி தான் டைலாக் விட்டுன்னு ஊருக்குள்ளே ஏமாற்றி தெரிஞ்சுன்னு இருக்கான், ஒருத்தர் தான் அடிச்சு அண்டரோட ஓட விட்டுக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆள், எனக்கு வா போகலாம் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு போகிறாரு. மல்லி பார்த்து ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம், என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே விடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா விஜயம் வெளியே விடல. ஏன்னா இப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால விஜயம் விட முடியாது. நீங்கள் சொன்ன ரெஃபர் கோசம் தான் இது பண்ணியிருக்கு. விஜய் ஜெயிலே தான் இருப்பார், அவருக்கு வேணா ஜாமீன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து உத்தரவாது. ஏன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு தெரிய வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய் தலைமாறிவோ எதனா ஒன்று ஆனாலும், விஜய்க்கு எதனா பிரச்சனை ஆனாலும் அது முழுக்க நீங்க தான் பொறுப்பேற்றணும். தேவசேனா ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா ஒத்துக்கிட்டு நம்ம விஜய் வெளியே எடுக்கிறாங்க. தேவசேனா மேல இவ்வளோ பெரிய மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களோட திறமைக்கு அவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, வேற எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்றியாடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா அவங்க திறமைக்கு, அவங்க பேச்சு திறமைக்கு எல்லாமே வேற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்ல இருக்க வேண்டியவங்க. என்ன பண்றது, இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கான்செப்ட் நமக்கு வேணாம், அந்த கான்செப்டை விட்டு அடுத்த கான்செப்டுக்குள்ளே நம்ம வருவோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வெளியே வந்துட்டதும் ஃபர்ஸ்ட் அந்த ராஜேஸ்வரி எங்கே இருக்கா, அந்த ராஜேஸ்வரி மூஞ்ச வயலாம் ஒட்டைக்கணும், அவங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சந்தேகப்படுறாங்க. நீங்கள் சந்தேகப்படுறது 100% உண்மைதான் விஜய். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரியும் மறுபக்கம் கதிரேசன், நிஷா, இவங்க 3 பேரும் கூட்டணி வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரகு எங்கே போயிட்டான், அந்த ரகுவை தேடி கண்டுபிடிக்கணும். படுபாய் பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எங்கேயோ போய் மறைமுகமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 50 லட்சம் கிடைச்சிருச்சு. அந்த 50 லட்சத்தை எடுத்துட்டு அப்படியே சந்தோஷமா ஒரு பக்கம் சொர்க்கத்தை கொண்டாடுற மாதிரி கொண்டாடு இருக்கான். டே ஜஸ்ட் 50 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த 50 லட்சத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த 50 லட்சம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 1 லட்சம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அதில் 50 லட்சத்துக்கு போயிட்டேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி,
அவங்களோட கான்செப்ட் நமக்கு வேணாம். இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புத்துணர்ச்சி அடுத்தடுத்து நம்ம ரொம்பவே ஆக்டிவாக இறங்கணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது. எல்லாத்திலும் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக போர்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல யார் குற்றவாளி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம ஒரு பக்கம் தீர்மானித்து அவங்களுக்கான சரியான தண்டனையை நம்ம வாங்கி தந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து பயத்தில் இருக்கார். ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி வேற இப்படி சொல்லிட்டா, ஒருவேளை மல்லி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா, விஜய் வேற வெளியே வந்துட்டான், லாஸ்ட்ல நம்மள ஜெயில தள்ளிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல மாட்டியுமே, சிக்கல் 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 வக்கல் 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 அப்படின்னு நக்கலுன்னு ஒரேடியா நம்ம வாழ்க்கை போயிருமே. இப்போ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசனை இருக்காங்க. தீவிரமான யோசனைல என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கோம். பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வழி தாங்க. சரி, ஓகே நண்பர்களே, என் கை அடிபட்டுருச்சு. அந்த காரணத்தால் உங்களுக்கு இத்துடன் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முதல் நம்பருக்கு தருக.